அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணையத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா மனித படைப்பினுடைய நோக்கத்தை பற்றி, மனிதனை எதற்காக தான் படைத்தேன் என்பது குறித்து குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது, மனித மற்றும் ஜின் வர்க்கத்தை தன்னை வணங்க வேண்டும் என்கிற நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் படைக்கவில்லை. உமா ஹலக்கத்துல் ஜின் வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை என்று குறிப்பிடுகிறான். இப்போ உலகத்துல நாம் படைக்கப்பட்டதனுடைய பின்னணி, நோக்கம், அதன் காரணம் எல்லாம் அல்லாஹுவை நாம் வணங்க வேண்டும், அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வழிபட்டு வாழ வேண்டும் என்கிற நோக்கம்தான் தலையான காரியம் என்றாலும் கூட, அல்லாஹுவை வணங்குவதற்காக மட்டுமே நம்மை படைக்கப்பட்டிருந்தாலும் கூட, வணக்கம் என்பது மட்டுமே நமக்கு அல்லாஹினுடைய அன்பையோ அல்லது சொர்க்கத்தையோ பெற்று தந்து விடாது என்பதை நாம் வழங்க வேண்டும். ஏனென்றால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம்